ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். யோவான் ஸ்நானன் பண்ணின ஒரு பிரசங்கத்தை நாம் வாசிக்க கேட்டோம். வேதாகமத்திலே மனுஷர்கள் மரங்களோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். தேவன் நம்மிலே எதிர்பார்க்கின்றது அவர் விரும்புகின்ற நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவருடைய தோட்டத்திலே அவர் நம்மை ஒரு மரமாக நடுவதற்கு தேர்வு செய்தது நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாக்கியம். எத்தனையோ நல்ல மனிதர்கள் எல்லாம் இந்த பாக்கியத்திற்கு தூரமானவர்களாய் இருக்கும் பொழுது பாவிகளாகிய நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது எத்தனை அற்புதமான காரியமாயிருக்கின்றது. ஆகவே நமக்கு கர்த்தரால் கிடைத்த இந்த பாக்கியத்தை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டியது மிகுந்த அவசியமாய் காணப்படுகின்றது. மரம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒப்பாய் இருக்குமானால், கனிகள் என்பது மனுஷனுடைய சுபாவங்களை காட்டுகின்றது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, கெட்ட கனிகளை கொடுக்கக்கூடிய மரமும் இருக்கின்றது என்பதை இந்த வசனம் மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் என்கிற நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து கானான் தேசத்திலே நட்டு அதை வேலி அடைத்து பாதுகாத்து அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். அது கனி கொடுக்கக்கூடிய காலம் வரும் வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். அதன் கனியை அவர் புசித்து பார்த்தபோது அது கசப்பாக இருந்ததாக கண்டார். இது தேவனை மிகவும் வருத்தப்படுத்தினது. இஸ்ரவேல் ஜனங்கள் நற்கிரியைகளை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே வாழ்வார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ பாவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டார்கள். கெட்ட கனிகள் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரியைகளைத்தான். கலாத்தியர் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இப்படி போன்ற காரியங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் தேவன் வெறுக்கின்ற காரியங்களாய் இருக்கின்றபடியால் இவைகளை விட்டு நாம் விலகி காணப்பட வேண்டும். இப்படி செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்றும் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அப்படியானால் அந்த மரம் எல்லாம் வெட்டுண்டு போகும், கர்த்தருடைய தோட்டத்திலே நீடித்திருக்க முடியாது என்பதைத்தான் சத்தியம் நமக்கு தெரிவிக்கின்றது. அதே வேளையில் ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல கனிகள் எவை என்றால், அதே கலாத்தியர் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை செய்கின்ற மனுஷன் கர்த்தருடைய தோட்டத்திலே நிலைத்திருக்கிறதற்கு முடியும், பரலோக ராஜ்யத்துக்கும் பாத்திரவானா இருக்கின்றான். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த இரட்சிப்பின் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமான நல்ல தன்மைகளோடும் சுபாவங்களோடும் குணநலன்களோடும் அவருக்கு சாட்சிகளாக ஆவியின் கனிகளை கொடுத்து வாழுவோம். மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி கர்த்தரை துக்கப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். கர்த்தருடைய தோட்டத்திலே நற்கனிகளை கொடுத்து ஆண்டவருடைய சந்தோஷத்துக்கு பாத்திரமாக இந்த வாழ்க்கை முழுவதும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே நாங்கள் நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நீர் எங்கள் மேல் கொண்டிருக்கின்ற ஆவலை எங்களுக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகளை தவிர்த்து ஆவியின் கனிகளை உமக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் என்றும் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.